வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஓட்ஸ் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சம்பா ரவை, கோதுமை ரவை. சம்பா கோதுமை வந்து நல்ல நார் சத்து உள்ளது. பஞ்சாப் கோதுமை, சம்பா கோதுமை 2 இருக்குது. நீங்கள் வந்து ரவை வாங்கும்போது, கோதுமை ரவை வாங்கும்போது கவரில் வந்து சம்பா கோதுமைன்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அரை கப் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம், இதுக்கு 100 கிராம். சாதம் வந்து புளிக்க வைக்கிறதுக்காக இட்லியை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணவும், சீக்கிரம் புளிக்க வைக்கிறதுக்காகவும் சாதம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இது வந்து தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிக்காமல் ஓரளவுக்கு புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. வெறும் கடாயில் இப்போ கோதுமையை வந்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்க போகிறோம், வறுத்துக்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, கறி போயிடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறி நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்குங்க. கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சு பாருங்கள். மாறிடுச்சு, நல்லா வாசமும் வருது. இதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தூரில் பிடிச்சி போயிடும். இதை நம்ம மிக்சியில் ஒருக்கா நுணுகிக்க போகிறோம். கொஞ்சம் ரவை வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும், அதனால் மிக்சியில் ஒருக்கா இன்னும் கொஞ்சம் நுணுகிக்க போகிறோம். அதே மாதிரி ஓட்ஸையும் நம்ம வறுத்துக்கிட்டு அதையும் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். சிம்லே வச்சு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை கூட வச்சு அது கருகி போயிடாமல். ஓட்ஸ் வந்து இப்போ நல்ல ஸ்மெல் வருது. ஓட்ஸை வறுத்துக்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல அந்த இட்லி வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஓட்ஸ் வந்து நல்ல வாசமாக இருக்கும், பச்சை வாடை வராது. வறுத்து நம்ம பவுடர் பண்ணோம்னா ஈஸியாகவும் நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம். ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணிட்டேன். இதோட வந்து நான் சாதத்தையும் சேர்த்துக்க போகிறேன். சாதம் வந்து முழுசாக இருக்காமல் இதோட சேர்த்து மாவு மாதிரி அரைச்சிக்கின்றோம். தயிரையும் சேர்த்துக்கின்றோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு ரவையை தனியாக அரைக்கணும். ஒன்று அரைச்சோம்னா நல்லா அரைவிடாது. இப்போ ரவையை வந்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டேன். ரொம்ப குறைன்னு இருந்துச்சுன்னா இட்லி வந்து குறைன்னு இருக்கும். அதனால ரவையை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓட்ஸு, சாதம், தயிர், உப்பு. இதோட தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 3/4 மணி நேரத்துக்காவது ஊற விடணும். ஏன்னா ரவை வந்து ஊறி அந்த தண்ணியை வந்து இழுத்துக்கும். ரவை ஊறுறதுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஓட்ஸ் வந்து சீக்கிரம் ஊறிடும். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு ஊற வைங்க. ஒரு 3/4 மணி நேரம் அப்படி மூடி வச்சுருங்க. மாவு வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு, புளிச்சிருச்சு. புளிச்சா அந்த பபுள்ஸ் வரும், பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் நறுக்கியிருக்கேன். 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் எடுத்துக்குவோம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்குவோம். கேரட், குடமிளகா, மல்லித்தலை 2 ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை வாடை போக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை. அந்த காய்கறியோட பச்சை வாடை மட்டும் போனால் போதும். இப்போ காய்கறி வதக்கிட்டேன். இதை வந்து மாவோடு சேர்த்துக்குவோம். இதில் உப்பெல்லாம் போடல, மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ மாவு வந்து
இட்லி மாவு பதத்துக்கு இப்போ வெஜிடபிள்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றுவோம். என்னுடைய இட்லி தட்டு வந்து ஓட்டை உள்ள குழி தட்டுங்கிறதுனால துணி போட்டிருக்கேன். உங்களுடைய இட்லி தட்டில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். 10 நிமிஷத்தில் இட்லி வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்குது. இது வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இட்லி பிடிக்காது அப்படின்னா அதே மாவை நீங்கள் தோசையாக வந்து ஊத்தப்பமாக கனமாக ஊற்றி கூட கொடுக்கலாம். இதுக்கு வந்து மல்லித்தூள் சட்னி, தேங்காய் சட்னி, ஜீரா சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.